அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் ரமதானுடைய மாதம் கடைசி 10 நோன்பு இன்ஷா அல்லாஹ். லாஸ்ட் 10 நோன்புல இருக்கும். அல்லாஹ் கிட்ட அதிகமா நம்ம நம்மளுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அதிகப்படியான நன்மை இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம் சொல்லி ஒரு துவா செய்வோம். மற்றபடி புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. இன்னைக்கு பேச போற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொக்ளமேஷன். இதுக்கு நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிரகடனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரகடனம் செய்யறது அப்படின்றத கூட கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லணும்னாக்கா ஜோரா சொல்லுங்க, அதாவது உறக்க சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க, அடிச்சு சொல்லுங்க, மண்டையில ஏறுறா போல சொல்லுங்க அப்படின்றதுக்கு தான் அதுக்கு பொருள். ஆக்சுவலா ப்ரொக்ளைம் அல்லாஹ் குரான்ல 2 விதமான விஷயத்த சொல்லுவார். ஒன்று சே அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ப்ரொக்ளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொக்ளைம்ன்றதுக்கு ஒரு எக்ஸாக்டா சொல்ல போனா ஒரு 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 அத்தாரிட்டியோட சொல்றது. இப்போ இப்போ அல்லாஹ் கிட்ட எல்லா அத்தாரிட்டியும் இருக்கு. ஸோ அல்லாஹ் ப்ரொக்ளைம் பண்றாருனாக்கா அது அத்தாரிட்டியா உங்களுக்கு நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்ற போல சொல்றதுக்கு பேர் தான் ப்ரொக்ளமேஷன். ஸோ அந்த மாதிரி குரான்ல நிறைய வசனங்கள் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாரு, ப்ரொக்ளைம் பண்ண சொல்றாரு. ஸோ இன்ஷால்லா அந்த வசனங்களை பார்ப்போம். முதல்ல இந்த ப்ரொக்ளைம் அப்படின்றது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாரும் இந்த ப்ரொக்ளமேஷன் பண்ணிட முடியாது. அதாவது எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே ப்ரொக்ளைம்ன்றது நம்ம ஒரு 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 கூட்டத்துக்கு முன்னாடி சொல்றதோ சரி, ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட சொல்றதும் சரி, அதெல்லாம் ப்ரொக்ளைம் சொல்லி தான் கருதப்படுது. நம்மள சில பேர் இருந்தாங்க, இன்னமும் இருக்கிறாங்க. அவங்க நிறைய இடத்துல போய் இந்த குரானை தைரியமா சொல்றாங்க. அது சுன்னத்து ஜமாத் இருக்கட்டும், மற்ற நம்ம மறுப்பவர்களா இருக்கட்டும், அதாவது ஈவன் ஏத்திஸ்டா இருக்கட்டும், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட சொல்ற கூட்டம் நம்மளுக்கு கையில இருக்குது. ஆனா அது ஒரு சின்ன கூட்டம் தான். பட் இது ப்ரொக்ளைம் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா போன அடி வாங்குவோம். தூதருங்கெல்லாம் ப்ரொக்ளைம் பண்ணி நிறைய தூதர் அடியும் வாங்கியிருக்காங்க, நல்லா சொல்லி காமிக்காங்க. அடி வாங்கினாங்க, கொல்லப்பட்டிருக்காங்க, நல்லா சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரொக்ளைம் பண்ணும்போது எதிர்க்க இருக்கிறவன் எந்த நேரத்துல நம்மள என்ன பண்ணுவோன்றது தெரியாது. அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி பண்றதுதான் அந்த ப்ரொக்ளைம். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லி உங்கள ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டமா இருக்கும்ன்ற போல அந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்மள. அது ஒரு ரொம்ப சின்ன ஒரு குழு தான் அந்த வேலை செய்யறாங்க. எல்லாரும் அது செய்யறது இல்லை. மற்றபடி பெரும்பாலும் நம்மளுக்குள்ளேயே தான் நம்ம பேசிக்கிறோம். நம்மளுக்குள்ளேயே இருக்கிறத நம்ம சொல்லிக்கிறோமே தவிர நம்ம வெளியே சொல்றது கம்மி. இதே கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இதை ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கேல்ல பண்றாங்க. பேம்ப்ளெட் அடிச்சு ட்ரெயின்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்க மாலுக்கு போங்க, நீங்க பீச்சுக்கு போங்க, எல்லா இடத்துலயும் அவங்க அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அறகுறையா தெரியும், அவங்களுடைய நம்பிக்கை தவறான நம்பிக்கை அதெல்லாம் இருந்த போதிலும், ஆனா அவங்க அந்த ப்ரொக்ளைம் பண்றத அவங்க ஒரு ஒரு பெரிய ஸ்கேல்ல பண்றாங்க. நம்ம கிட்ட சத்தியம் இருக்கு, ஆனா நம்ம அது பண்றது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கொஞ்சம் இந்த ப்ரொக்ளைம் பண்றதை நம்மளும் கொஞ்சம் இன்ஷால்லா முயற்சி செய்வோம் ஃபியூச்சர்ல. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த ப்ரொக்ளைம் அப்படின்ற வசனங்களை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 160 அல்லாஹ் சொல்றாங்க, as for those who repent, reform and proclaim. வருந்தி திருந்தி தன்னை சீர்திருத்தி மேலும் பிரகடனம் செய்யறாங்க இல்லைங்களா, என்னன்னு சொல்லி. அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இது ஒரு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டு சும்மா அந்த இங்கிலீஷ்ல சொல்லுவா இல்லைங்களா, அந்த சொல்றது லிப் சர்வீஸ். அந்த லிப் சர்வீஸ் மட்டும் பண்ணாம அந்த உள் மனது, அதாவது ஆள் மனது, பாட்டம் ஆஃப் த ஹார்ட் சொல்லுவோம்,
அந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து மன்னிப்பு கேட்கணும். அதுதான் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு இங்க சொல்லி காமிக்கிறாங்க. தோஸ் ஹூ ரிப்பெண்ட் ரீஃபார்ம், அதாவது நம்மளை வந்து நம்ம பக்காவா நம்ம மாற்றணும். அதை நம்ம எப்போ மாற்றுவோம்னாக்கா, நம்ம அடி மனதுல இருந்து அந்த தப்பை உணர்ந்து, யா அல்லாஹ் நான் உண்மையாலுமே இது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட ப்ரொக்ளைம் பண்ணா, அல்லாஹ் சொல்றாங்க, ஐ ரெடீம் தெம், நான் அவங்கள மீட்சி செஞ்சுக்கிறேன். நான் மீட்சி செய்பவர்கள், ஐ ஆம் த ரெடிமர் மோஸ்ட் மெர்சிஃபுல், நான் தான் வந்து மீட்பவர், ரொம்ப கருணையாளர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் நம்மளை மீட்சி செய்யறதுக்காக நம்ம கிட்ட எல்லாம் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என்கிட்ட ப்ரொக்ளைம் பண்ணுங்கன்றாரு. நம்ம அல்லா கிட்ட வந்து பிரகடனம் செய்யணும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சத்தியம் செய்யறா போல கூட வச்சுக்கோங்களேன். நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன், நான் உண்மையாலுமே வருந்துறேன், உண்மையாலுமே திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லா கிட்ட யார் அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க, யார் அந்த அளவுக்கு திருந்துறாங்களோ அவங்களெல்லாம் நான் மீட்சி செஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3:20 சொல்றாங்க, இஃப் தே ஆர்கியூ வித் யூ தென் சே ஐ ஹவ் சிம்ப்ளி சப்மிட்டட் மை செல்ஃப் டு காட். உங்ககிட்ட அவங்க தர்க்கம் பண்ணாங்கக்கா, நீங்க என்ன சொல்லுங்க, அல்லா கிட்ட நான் சப்மிட் ஆயிட்டேன்ப்பா, என்ன நான் டோட்டலா அல்லா கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டேன். ஐ அண்ட் தோஸ் ஹூ ஃபாலோ மீ, இது வந்து மெசஞ்சருக்கு சொல்லப்படுது. மெசஞ்சர் சொல்றாரு, நானும் மற்றும் என்னை ஃபாலோ பண்றவங்க நாங்க வந்து அல்லா கிட்ட சப்மிட் ஆயிட்டோம். யூ ஷால் ப்ரொக்ளைம் டு தோஸ் ஹூ ரிசீவ் த ஸ்கிரிப்சர் as well as those who did not. யார் வேதத்தை பெற்றாங்களோ சரி, வேதத்தை பெறாதவங்ககிட்டயும் நீங்க என்ன பண்ணுங்க, பிரகடனம் செய்யுங்க. would you submit, நீங்க வந்து அடி பண்ணிய மாட்டீங்களா, இல்ல நீங்க சரணடைய மாட்டீங்களா? if they submit then they have been guided. அவங்க சப்மிட் பண்ணாங்கனாக்கா அவங்க வந்து நேர்வழி பெற்றவங்களாக ஆவாங்க. இஃப் பட் இஃப் தே டேர்ன் அவே, அவங்க திரும்பி சென்று விட்டாங்கன்னா, உங்களுடைய ஒரே வேலை என்னன்னாக்கா, யோர் சோல் மிஷன் இஸ் டு டெலிவர் த மெசேஜ். உங்களுடைய வேலை என்ன, நீங்க வந்து வெறும் டெலிவர் மெசேஜை டெலிவரி பண்ணணும். காட் இஸ் சீயர் ஆஃப் ஆல் பீப்புள், எல்லாம் வந்து எல்லாரையும் உற்று நோக்குபவரா இருக்கிறாரு. இங்க மெசேஞ்சர் கிட்ட எல்லாம் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ப்ரொக்ளைம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதாவது உறக்க சொல்லுங்க. அதாவது நீங்க நீங்க வந்து இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்கிட்ட தைரியமா போய் சொல்லுங்க அப்படின்னு. அதுதான் வந்து இங்க மீனிங், அதுதான் இங்க சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அல்ல இன்னொரு வருஷத்துல 3:31 சொல்றாங்க, ப்ரொக்ளைம், பிரகடனப்படுத்துங்க, இஃப் யூ லவ் காட் யூ ஷால் ஃபாலோ மீ, யூ ஷுட் ஃபாலோ மீ. அல்லாவை நீங்க நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்க வந்து பின்பற்றுங்கள். காட் வில் தென் லவ் யூ அண்ட் ஃபர்கிவ் யுவர் சின்ஸ். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அல்லாஹ் உங்களை நேசிப்பார், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். காட் இஸ் ஃபர்கிவர் மோஸ்ட் மெர்சிஃபுல். கடவுள் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். ஸோ இங்க வந்து மறுபடியும் ப்ரொக்ளைம் பண்ண சொல்றார். ப்ரொக்ளைம்னு சொல்ற வார்த்தைங்க வந்து இது வந்து மெசேஞ்சருங்க தான் நிறைய பண்ணியிருக்காங்க, மக்கள் ரொம்ப கம்மியா தான் பண்றாங்க. அது நம்ம கொஞ்சம் நினைவுல எடுத்துக்கணும். ப்ரொக்ளைம் 32 ப்ரொக்ளைம் யூ ஷால் ஒபே காட் அண்ட் த மெசேஞ்சர். கடவுளுக்கு நீங்க வந்து கீழ்ப்படியணும், மற்றும் கடவுளுக்கும் மெசேஞ்சருக்கும் நீங்க வந்து கீழ்ப்படியணும். இஃப் யூ டேர்ன் அவே, நீங்க மறுத்து விட்டீங்க, நீங்க திரும்பி சென்று விட்டால், காட் டஸ் நாட் லவ் த டிஸ்பிலீவர், கடவுள் நம்ம மறுப்பவர்களை நேசிப்பதில்லை. மறுபடியும் 3:95 சொல்றாங்க, they God has proclaimed the truth. அல்லாஹ் வந்து பிரகடனப்படுத்துறாரு இந்த உண்மையை. என்னன்னு சொல்லி பிரகடனப்படுத்துறாருனாக்கா, யூ ஷால் ஃபாலோ ஆப்ரஹாம்ஸ் ரிலிஜியன், மோனோதீயிசம். he never was an idol worshipper, idolater. அதாவது அல்லாஹ் பிரகடனப்படுத்துறாரு, நீங்க வந்து ஆபிரகாமுடைய மார்க்கத்தை, ஓரிரை கொள்கையை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவரு ஒருபோதும் இணை வைத்ததே இல்லை, இணை வைப்பு செய்தவராக இருந்ததில்லை அப்படின்னு அல்லாஹ் பிரகடனம் செய்யறாங்க. 3:187 சொல்றாங்க, காட்
took a covenant from those who received the scripture. யார் வேதத்தை பெற்றாங்களோ அவங்க கிட்ட அல்லாஹ் வந்து ஒரு உடன்படிக்கை எடுக்கிறார். யூ ஷால் ப்ரொக்ளைம் டு த பீப்புள். ஸோ நம்ம வேதத்தை பெற்று இருக்கோம், நம்ம கிட்ட அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்திருக்காரு. என்னன்னு சொல்லி யூ ஷால் ப்ரொக்ளைம் டு த பீப்புள், மக்களுக்கு நம்ம பிரகடனம் செய்யணும். அண்ட் நெவர் கன்சீல் இட், ஒருபோதும் அதை மறைச்சி வச்சிடாதீங்க. இது வந்து அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தரார், நீங்க பிரகடனம் செய்யுங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது, அவங்களுக்கு புரியுறா போல சொல்லணும். யூ ஷால் ப்ரொக்ளைம் இட் டு த பீப்புள் அண்ட் நெவர் கன்சீல் இட், பட் தே டிஸ்ரிகார்டட் இட் பிஹைண்ட் தர் பேக்ஸ். அவங்க வந்து அதை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. அண்ட் ட்ரேட் இட் அவே ஃபார் அ சீப் ப்ரைஸ், அதை வந்து ஒரு மலிவான விலைக்கு வித்துட்டாங்க. வாட் அ மிசரபிள் ட்ரேட், என்ன ஒரு துக்ககரமான ஒரு ஒரு வியாபாரம் இது அப்படின்னு நல்லா சொல்றாங்க. நான் நம்மளுக்கு சொல்றது என்னன்னாக்கா, நீங்க மக்களுக்கு பிரகடனம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல பெரும்பான்மையானவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து புறக்கணிச்சுட்டு அதை ஒரு மலிவான விலைக்கு வித்துட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றேன். நல்லா சொல்ல வருதுன்னா, நீங்க ப்ரொக்ளைம் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அவர் லார்ட் வி ஹாவ் ஹர்ட் அ கால். இது வந்து நம்ம அடிக்கடி இது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு துவா. இது வந்து அந்த துவா நம்ம டெய்லி படிக்கிறோம்ல. அதாவது எங்கள் இரட்சகரே, அழைப்பாளர் ஒருவர் விசுவாசத்தின் அழைத்து நீங்கள் உங்கள் இரட்சகருக்கு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பிரகடனம் செய்தார். அதாவது இந்த பிரகடனம் செய்யும் போது நாங்கள் அதை கேட்கிறோம், நாங்கள் அதை செவியுற்றோம், நாங்கள் நம்பிக்கையாளர்களாக நாங்கள் மாறினோம், எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னிப்பீராக அப்படின்னு சொல்லி நம்ம அந்த துவா கேட்கிறோம். இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஒருத்தர் பிரகடனம் செய்யும் போது நம்ம அதை கேட்டோம்னாக்கா, அதாவது நம்ம இப்போ நம்ம பிலீவரா இல்லாதவங்க அதை கேட்டா மேபி அவங்க அதுல நன்னதி பெறக்கூடும், இல்ல நேர் வழி அடையக்கூடும். அதாவது இதுக்கு தான் வந்து அந்த ப்ரொக்ளமேஷனை அந்த பண்ண சொல்றாங்க. இப்போ விசுவாசத்தின் பால் ஒருத்தர் அழைத்தாரு, நாங்க கேட்டோம், நாங்க நம்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இது எப்படின்னாக்கா, அது ப்ரொக்ளைம் பண்ணதுனாலதான். ஸோ மெசேஞ்சர்ஸ் எல்லாரையும் வந்து அல்லாஹ் ப்ரொக்ளைம் பண்ண சொல்றதுக்கு ரீசன் இதுதான். மேபி ஏதாச்சும் ஒரு ஒரு ஆத்மா ஒரு ஆன்மா வந்து நன்னெறி பெறக்கூடும். இதெல்லாம் வந்து அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. பட் இதுல சொல்றதுனால மேபி நன்னெறி பெறக்கூடறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில இந்த துவா நம்ம ரெகுலரா கேட்கிறோம். ஸோ அந்த துவா தான் இது. அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, ப்ரொக்ளைம் பண்ணுங்க, எங்கள் இரட்சகரே, அழைப்பாளர் ஒருவர் விசுவாசத்தின் பால் அழைத்தது, நீங்கள் உங்கள் இரட்சகர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என பிரகடனம் செய்ததை நாங்கள் செவியேற்றோம், மேலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். எங்கள் இரட்சகரே, எங்களை எங்கள் வரம்பு மீறுதலை மன்னிப்பீராக, எங்கள் பாவங்களை பொறுத்து கொள்வீராக, மேலும் நன்னறியுடைய நம்பிக்கையாளர்களாக எங்களை மரணிக்க செய்வீராக. ஸோ இந்த துவா வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் டெய்லி கேட்கிற துவா தான். இங்கேயும் நம்மளுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கறதுனால ப்ரொக்ளைம் பண்ண சொல்றாரு. அப்புறமா 5:15 அல்லாஹ் சொல்றாங்க, ஓ பீப்புள் ஆஃப் த ஸ்கிரிப்சர், அவர் மெசஞ்சர் ஹஸ் கம் டு யூ proclaiming for you many things you have concealed in the scripture, and to pardon many other transgressions you have committed. வேதத்துல நிறைய விஷயத்த மக்கள் வந்து அதாவது சொல்லாம மறைச்சிட்டாங்க. அதை வந்து மெசஞ்சர் வந்து அதை வந்து பிரகடனம் செய்யறதுக்காக தான் அந்த மெசஞ்சர் வந்திருக்காரு. மேலும் உங்களுடைய நிறைய வரம்பு மீறல்களை அவர் வந்து மன்னிக்கிறதுக்காக வந்திருக்காரு. A beacon has come to you from God. கடவுள்கிட்ட இருந்து ஒரு வழிகாட்டி உங்களுக்கு வந்திருக்குது. And a profound scripture. மேலும் இது வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு வேதமாக உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அடுத்தது 5:100 சொல்றாங்க, proclaim the bad and the good are not the same, even if the abundance of the bad may impress you. கெட்டது நல்லது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சில கெட்டதுல வந்து நம்மளுக்கு நிறைய நல்லது இருக்கிறா போல தெரியும். ஈவன் டாக்டர்ஸே சொல்றாங்க, டெய்லி ஒரு பெகு வைனோ இல்ல விஸ்கியோ பிராண்டியோ டெய்லி ஒரு பெக் அடிங்க நல்லதுன்னு சொல்லி ஈவன் டாக்டர்ஸே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க.
நம்ம ஊர்ல இல்லை, ஃபாரின்ல தான். பட் அதுல நல்லது இருக்குதுன்னு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணோம். பட் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அதை ஹராமாக்கி வச்சிருக்காரு, தடுத்து வச்சிருக்காரு. ஸோ தப்புல உங்களுக்கு சிலது நன்மைகள் இருந்தாலும் இதுவும் அதுவும் சேம் கிடையாது அப்படின்னு நம்மள பிரகடனம் செய்ய சொல்றாரு. மேலும் யூ ஷால் ரெவரன்ஸ் காட் ஈவன் இஃப் யூ ஆர் இந்த மைனாரிட்டி. அதெல்லாம் அதை வந்து மெசேஜ் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. நீங்கள் அல்லாவை வந்து பயபக்தியோடு, அல்லா கிட்ட பயபக்தியோடு இருங்கள். நீங்க ஒரு மைனாரிட்டியா இருந்தாலும் சரி, நீங்க சிறிய கூட்டமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அல்லா கிட்ட எப்படி இருக்கணும்? பயபக்தியோட இருக்கணும். அறிவுத்திறன் வாய்ந்தவங்க இதுல வந்து அவங்க வெற்றி கொள்வாங்க. ஓ யூ பொசஸ் இன்டெலிஜென்ஸ் தட் யூ மே சக்சீட் அப்படின்னு இந்த வசனம் முடியுது. அடுத்தது 5:119 காட் வில் ப்ரொக்ளைம், அல்லாஹ் வந்து பிரகடனம் செய்வார். என்னன்னு சொல்லி, this is a day when the truthful will be saved by the truthfulness. சத்தியவான்கள் யார் உண்மையை பேசுறாங்களோ அவங்க அந்த உண்மையை பேசுற காரணத்தினால அவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க. they have deserved gardens with flowing streams. அவங்க அதாவது தோட்டங்கள், ஆறுகள் பாயக்கூடிய ஒரு தோட்டங்கள்ல அவங்க வந்து தகுதி அடைஞ்சிட்டாங்க. they abide therein forever. அவங்க அங்க என்றென்றும் தங்கி இருப்பாங்க. God is pleased with them and they are pleased with him. அல்லாஹ் அவங்கள பொருத்தி கொண்டாரு, இவங்க அல்லாஹ்வை பொருத்திக்கினாங்க. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ட்ரையம்ப். இதுதான் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இது வந்து அல்லாஹ் பிரகடனம் பண்றாங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து உண்மையை பேசணும். உண்மையை பேசணும். அல்லாஹ் நம்மளுக்கு ஆறுகள் பாயும் தோட்டத்துல நம்மளை வந்து பிரவேசிக்க செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அவங்க அந்த உண்மையின் பேசுறது காரணமாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வெகுமதியை கொடுத்தேன்னு நல்லா சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்க வந்து உண்மையை பேசணும். 6:91 எல்லாம் சொல்றாங்க, they never valued God as he should be valued. அல்லாவை எப்படி மதிக்கணுமோ இல்ல அல்லாவை எப்படி வந்து மதிப்பீடு செய்யணுமோ அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ் வந்து மதிப்பீடு செய்யவே இல்லை. thus they said God does not reveal anything to any human being. அதனால அவங்க சொன்னது என்னன்னாக்கா, கடவுள் எந்த ஒரு மனிதருக்கும் எதுவுமே வந்து வெளிப்படுத்துறது இல்லை. சே அவங்க சொல்றாரு. இங்க வந்து ப்ரொக்ளைம் சொல்ல, இங்க வந்து சே சொல்றாரு அல்ல. ஸோ இந்த டிஃபரன்ஸை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அதாவது they never valued God as should be valued, as he should be valued. thus they said God does not reveal anything to any human being. சொல்லிட்டு சே அல்லாஹ் நம்மள சொல்றாரு. who then revealed the scripture that Moses brought with light and guidance for the people. மோசஸ் ஒரு வேதம் எடுத்துட்டு வந்தாரு, அதுல வந்து ஒளியும் கைடன்ஸும் இருந்தது மக்களுக்காக. அது யார்கிட்ட இருந்து வந்தது? இத யூ புட் இட் டவுன் ஆன் பேப்பர் டு ப்ரொக்ளைம் இட். நீங்க என்ன பண்ணீங்க? பேப்பர்ல எழுதி பிரகடனம் செய்யறதுக்காகவும் நீங்க இருந்தீங்க. ஆனா while concealing a lot of it, நீங்க என்ன பண்ணீங்க? அதுல பெரும்பான்மையானவற்றை நீங்க வந்து சொல்லவே இல்லை. நீங்க வந்து அப்படியே மறைச்சிட்டீங்க. யூ were taught what you never knew, you and your parents. நீங்களும் சரி, உங்களுடைய பெற்றோர்களும் சரி, எதுவுமே இதுக்கு முன்னாடி அறிந்திராத விஷயத்த வந்து அது உங்களுக்கு கத்து கொடுத்தது அந்த வேதம். ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்க? மறைச்சி வச்சுக்கினீங்க. God is the one who revealed it. who revealed it என்றது பிராக்கெட்ல சொல்றாங்க. God is the one who revealed. அல்லாஹ் தான் இதை வந்து வெளிப்படுத்தினார். then leave them in their heedlessness playing. அதாவது அவங்களுடைய அந்த கவன இன்மையில அவங்கள அப்படியே விளையாட்டுலயே அவங்கள விட்டுடுங்க, அப்படியே அந்த போற போக்குலயே அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஸோ அல்லாஹ் வந்து எங்கெங்க ப்ரொக்ளைம்னு சொல்றாரோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னாக்கா அது வந்து ஒரு சில இடத்துல பெரும்பாலான இடத்துல வந்து ஒரு ஒரு கட்டளையா மாதிரி தான் இருக்குது. ஒரு 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 அத்தாரிட்டேட்டிவா சொல்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது ப்ரொக்ளைம் 9:24. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஃபேமஸான வசனம். Proclaim, if your parents, your children, your siblings, your spouses, your family, the money you have earned, a business you worry about, and the homes you cherish are more beloved to you than God and His messenger and the striving in His cause, then just wait until God brings His judgment. அதாவது
பிரகடனம் செய்யுங்க. உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, உங்களுடைய கணவர் மனைவிமார்கள், நீங்க வச்சிருக்கிற ஃபேமிலி, என்ன நீங்க சேகரிச்சு வச்சிருக்கிற துட்டு, நீங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ், நீங்க நீங்க இருக்கிற அந்த ஆடம்பரமான வீடுகள், இதெல்லாம் வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரை விட ரொம்ப உங்களுக்கு வந்து பிடித்தமாக இருக்குது, இல்ல நெருக்கமாக இருக்குது. பிளஸ் அல்லாவுடைய வழியில உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைவ் பண்றது, அது தமிழ்ல தெரியல, ஸ்ட்ரைவ் பண்றது. அல்லாவுடைய வழியில வந்து நீங்க ஸ்ட்ரைவ்னா வந்து ஸ்ட்ரைவ் தானே பை, STRIVE தானே? ஆமா, ஸ்ட்ரைவ். அல்லாஹ் வழியில பாடுபடுறது, பாடுபடுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அல்லாவும் அல்லாவுடைய மெசஞ்சரை விட இதெல்லாம் உங்களுக்கு நெருக்கமா இருக்குன்னாக்கா, then wait until God brings his judgment. கடவுளுடைய தீர்ப்பு வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. God does not guide the wicked people. அதாவது கெட்டவங்களை வந்து அல்லாஹ் வந்து என்னைக்குமே வந்து நேர்வழி படுத்துறது இல்லை. அடுத்தது 10:69 அல்லாஹ் சொல்றாங்க, proclaim, பிரகடனம் செய்யுங்க, those who fabricate lies about God will never succeed. யார் அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டி சொல்றாங்களோ அவங்க ஒருபோதும் ஜெயிக்க மாட்டாங்க. 110:108 எல்லாம் சொல்றாங்க, மறுபடியும் பிரகடனம் செய்யுங்க, ஓ பீப்புள், மக்களே, the truth has come to you herein from your Lord. கடவுள் கிட்ட வந்து உங்களுக்கு இங்க உண்மை வந்து வந்திருக்குது, சத்தியம் வந்திருக்குது. whoever is guided for his own good. யாரு நேர்வழி பெறாங்களோ அவங்க வந்து தன்னுடைய சொந்த ஆத்மாவுக்காக தான் அவங்க நேர்வழி பெறாங்க. and whoever goes astray to his own determined. I am not a guardian over you. யார் வந்து வழி தவறி செல்றாங்களோ அவங்களுடைய சொந்த ஆன்மாக்கே, ராமனுடைய கேட்டுக்கே வந்து அவங்க வழி தவறி செல்றாங்க. நான் உங்க மீது ஒரு பாதுகாவலனாக நான் இல்லை அப்படின்னு சொல்லி மெசஞ்சர் கிட்ட சொல்லி மெசஞ்சர் சொல்றா போலதான் அந்த வசனம். அடுத்தது proclaiming 11:2, proclaiming, you shall not worship except God. I come to you from him as a warner as well as a bearer of good news. இந்த குரான் ப்ரொக்ளைம் பண்றா போல அந்த வசனம் அமையும். அதாவது இந்த குரானே சொல்றா போல இந்த குரான் ப்ரொக்ளைம் பண்றது, பிரகடனம் பண்றது, யூ ஷல் நாட் வர்ஷிப் எக்ஸப்ட், கடவுளை தவிர நீங்க வேற யாரையும் வழிபடக்கூடாது. நான் உங்ககிட்ட ஒரு எச்சரிக்கை செய்பவராகவும் ஒரு நற்செய்தி சுமந்து கொண்டவராகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த குரான் சொல்றா போல இந்த வசனம் வருது. அப்புறமா நூஹு நபி அவருடைய சரித்திரத்துல சொல்லும் போது இந்த இந்த ஒரு வசனம் வரும் 11:44. இட் வாஸ் ப்ரொக்ளைம்டு, பிரகடனப்படுத்தப்பட்டது, ஓ எர்த் ஸ்வாலோ யுவர் வாட்டர். இந்த தண்ணி எல்லாம் வந்து எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எல்லாம் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவாரு, ஓ எர்த் ஸ்வாலோ த வாட்டர். பூமியில அவ்வளோ தண்ணி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து விழுங்கிடுன்னா அதெல்லாம் விழுங்கிடும், சர்வன்னு காணா போயிடும். அண்ட் ஓ ஸ்கை சீஸ், கொட்டுன்னு கொட்டி இந்த மழையை எல்லாம் சொல்றாரு நிறுத்து அப்படின்றாரு, இந்த மழை பெய்யறது நின்றுடும். த வாட்டர் தென் சப்சைடட், தண்ணி வந்து எங்க போச்சு, அப்படியே காணா போயிடுது. த ஜட்ஜ்மெண்ட் வாஸ் ஃபுல்ஃபில்ட், அல்லாவுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த அதான் அல்லாவுடைய அந்த கட்டளை நிறைவேற்றப்படுது. தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு அடிக்கடி மறந்துடுறேன். சரி, the water then subsided, judgment was full. The ark finally rested on the hill of Judea. அந்த போட் வந்து ஜுடையான்ற ஒரு மலையில போய் நிக்குது. It was then proclaimed, the transgressors are perished. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரகடனம் செய்யப்பட்டது, வரம்பு மீறியவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரொக்ளைம் நிறைய இடத்துல சொல்லி காமிக்கிறது. நம்மள ப்ரொக்ளைம் பண்ற சொல்றாரு சில விஷயத்துல, அல்லாஹ் சில விஷயத்துல ப்ரொக்ளைம் பண்றாங்க, மெசஞ்சரை ப்ரொக்ளைம் பண்ண சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது ப்ரொக்ளைமுக்கு நம்மளுக்கு நிறைய வசனங்கள் வந்துட்டே இருக்கு. இன்ஷால்லா இன்னமும் சில வசனங்கள் பார்த்துட்டு நம்ம முடிப்போம். 16:44, we provided them with proof and the scripture, and we send down to you this message to proclaim for the people everything that is sent down to them, perhaps they may reflect.
இதுக்கு தான், அதாவது ப்ரொக்ளைம் பண்றதுக்காக தான் இந்த குர்ஆன் வந்து நான் இறக்கி அமைச்சிருக்கேன்றதுக்கு இங்க இந்த வசனம் 16:44 சொல்றாங்க. we provided them with proofs and scripture. ப்ரூஃபும் இந்த வேதத்தையும் நான் வந்து அமைச்சிருக்கிறேன். and we send down to you this message. இந்த இந்த வேதத்தை, அதாவது குர்ஆனை நான் அமைச்சிருக்கேன். இது எதுக்கு அமைச்சிருக்கேன்? to proclaim for the people everything that is sent down to them. உங்களுக்கு இந்த வேதத்துல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ இதெல்லாம் வந்து பிரகடனப்படுத்துறதுக்காக தான் இந்த வேதத்தை நான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. perhaps they may reflect, maybe, அதாவது இவங்க வந்து ஒருவேளை அவர்கள் சிந்திக்க கூடும், அதாவது நேர்வழி பெறக்கூடும் அப்படின்றதுக்காக தான் வந்து அல்லாஹ் நம்மளை வந்து ப்ரொக்ளைம் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி 16:51 அல்லாஹ் சொல்றாங்க, God has proclaimed, do not worship two gods. There is only one God. ரெண்டு கடவுள் இல்ல, ரெண்டு கடவுளை நீங்க வந்து வணங்காதீங்க, ஒரு கடவுளை தான் வணங்க. ஏன்னா அங்க வந்து ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு. யூ ஷால் ரெவரன்ஸ் மீ அலோன். எனக்கு மட்டும் நீங்க வந்து பயபக்தியோட இருங்க. அப்புறமா ப்ரொக்ளைம் 17:100 பிரகடனம் பண்ணுங்க. இஃப் யூ பொசஸ் மை லார்ட்ஸ் ட்ரெஷர் ஆஃப் மர்சி, கடவுளுடைய கருணை என்னும் ஒரு பொக்கிஷத்தை நீங்க அடைஞ்சாலும், யூ வுட் ஹேவ் வித்ஹெல்டு தெம், நீங்க அதை என்ன பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்காம நீங்களே வச்சிருந்துருப்பீங்க. வேரிங் தட் யூ மைட் எக்ஸாஸ்ட் தெம். உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். பயத்தினால என்ன, இது வந்து தீர்ந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால அல்லாஹ்வுடைய கருணை என்னும் பொக்கிஷமே மனுஷனுக்கு கிடைச்சாலும் அதை மனுஷன் நிறுத்தி வச்சுக்குவான், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா இந்த ஹியூமன் பீயிங் இஸ் ஸ்டிஞ்சி, மனிதன் கஞ்சனாக இருக்கின்றான். இதுவும் வந்து நம்ம எல்லாம் வந்து இந்த ப்ரொக்ளைம் பண்ண சொல்றாங்க. இன்ஷால்லா லாஸ்டா இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. லாஸ்டா இன்னும் ஒரு வசனத்தோட நான் இன்ஷால்லா முடிச்சிடுறேன். 93:11 You shall proclaim the blessings your Lord has bestowed upon you. அல்லாஹ் உங்கள் மீது இறக்கி அருளி இருக்கிற இந்த பொக்கிஷத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஐ மீன் பிளெஸ்ஸிங்ஸை, கருணையை, உங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து அருட்கொடைகளை நீங்க வந்து பிரகடனம் பண்ணுங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க வெளியே அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து அது சொல்றாங்க, என்ன பாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வியாபாரம்லாம் எப்படி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ்ப்பா அப்படின்னு சொல்றதுதான் நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஆனா சில பேர் இருக்கிறாங்க, நீங்க போய் என்னப்பா எப்படி இருக்கீங்கன்னா, எங்க இவன் ஏதாவது நம்மகிட்ட காசு பணம் கேட்டுற போறானோன்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுவான். ஐயோ கஷ்டத்துல இருக்காங்க, எதுவுமே சரியில்லைங்க, எல்லாமே பிரச்சனைங்க, வீடு வாசல் இருக்குது, எல்லாம் கஷ்டத்துல இருக்குதுங்க, எல்லாம் அப்படி இருக்கு புலம்புவான். அது புலம்ப கூடாதுன்னு நல்லா சொல்றாங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்கேனோ அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்க தைரியமா நீங்க ப்ரொக்ளைம் பண்ணுங்க. ஏன்னா தர்றது அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்றா போல, நான் ஒரு நல்லது நாடுனா யாரால தடுக்க முடியும், நான் ஒரு கெட்டது நாடினாலும் யாரால தடுக்க முடியும் அப்படின்னு. அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறவர் அல்லாஹ் தான். ஸோ நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸை நம்ம இன்ஷால்லா தைரியமா ப்ரொக்ளைம் பண்ணலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். நான் இதோட முடிக்கிறேன். ஏதாச்சும் நான் தப்பா இப்ப ஏதாவது சொல்லியிருந்தேனாக்கா கொஞ்சம் என்ன நீங்க திருத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.